ஆதியாகமம் 40வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 40வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாயும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாய்களின் தலைவனையும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாய்களின் அதிபதியுமான வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். தலையாயரின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவர்கள் அவனை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாட்கள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாயுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையிலே இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்திற்கு போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவரும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்த்திருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழத்தை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தான் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாட்களாம். 3 நாட்களுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றான். அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இன்றைக்கு 4வதாக இந்த யோசேப்பனுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த 4வது ஆசீர்வாதத்தை குறித்து இந்த இடத்திலே நம்ம வாசித்தோம். அப்படின்னா, இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரிடத்திலே இருக்கும்போது அவன் சொப்பனத்தை கண்டான். அவன் பார்த்த சொப்பனத்தின் நிமித்தம் அவன் சகோதரர்கள் அவனை மிகவும் பகைத்தார்கள். அவனுடைய தகப்பனார் அவனை திட்டுறாரு, நீ என்னப்பா சொப்பனம் பார்த்துருக்கிற? உன் சொப்பனத்தில் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்குறத பார்த்துருக்கல்ல, ஏன் உன் அம்மா அப்பாவும் நாங்கள் உனக்கு காலில் விழுந்து வணங்குவோமா அப்படின்னு அவனை கடிந்து கொள்ளுகிறார்கள். அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே நீ பார்த்த சொப்பனம் நாங்கெல்லாம் உனக்கு வணங்குவோமா அப்படின்னு அவன் மேல் பொறாமைப்பட்டார்கள். அந்த சொப்பனத்தின் நிமித்தமாகத்தான் இந்த யோசேப்பு இப்பொழுது விற்கப்பட்டு அவன் காவலிலே தள்ளப்பட்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அநேக நாட்கள் சென்றது. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் இருக்கணும் வைங்களேன். இந்த 13 வருஷத்திற்கு பிறகு சிறைச்சாலையிலே இருக்கிறான். அந்த சிறைச்சாலையிலே 2 பேர் இவனுடைய வசத்தில் கொடுக்கப்படுறாங்க. அவங்க 2 பேர் காலையில எழும்பும் போது அவங்க மூஞ்சி எல்லாம் மாறி போயிருக்குது. இவன் அவங்கள்ட்ட கேட்குறான், என்னாச்சு உன் முகம் எல்லாம் மாறி போயிருக்குது, என்ன ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கிறீங்க? உடனே அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்க நேற்று ராத்திரி ஒரு சொப்பனத்தை பார்த்தோம். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, அந்த சொப்பனம் பயங்கரமா இருந்துச்சு. உடனே இவன் சொல்றான், சொப்பனத்தினுடைய அர்த்தம் அது கர்த்தருக்குரியது, நீங்க என்ன சொப்பனம் பார்த்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் தன்னுடைய சொப்பனத்தை சொல்றாங்க. அந்த சொப்பனத்தை சொன்ன உடனேயே
யோசேப்பு நேர்த்தியாய் அந்த சொப்பனத்திற்கு என்ன விளக்கம்ன்றத அழகா சொல்லிடுறாரு. 2 பேருக்குமே சொல்லிடுறாரு. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசினாரு. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை அவன் தொலைச்சிட்டான். இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திற்கு வர்றதற்கு முன்னாடி, இந்த சிறைச்சாலைக்கு வர்றதற்கு முன்பாக அவன் தொலைச்சது நிறைய தொலைச்சிட்டான். அவங்க அப்பாவுடைய அன்பை அவன் தொலைச்சிட்டான். அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் அவன் தொலைக்க வேண்டியது இருந்துச்சு. அவனுடைய வீட்டிலே இருக்கிற நல்ல சாப்பாடு அவன் தொலைக்க வேண்டியது இருந்துச்சு. அவனுடைய ஆடு மேய்க்கிற வேலையை அவன் தொலைக்க வேண்டியது இருந்துச்சு. தன்னுடைய அம்மாவை தொலைச்சிட்டான், தன்னுடைய சகோதரர்களை தொலைச்சிட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே இந்த 14-13 வருஷத்துல எல்லாமே அவன் தொலைச்சிட்டான். ஆனா அவனிடத்திலிருந்து தொலைக்கப்படாத ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவன் மேல வச்ச சொப்பனம் பார்க்கிற, இல்லைன்னா சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற என்கிற அந்த அபிஷேகத்தை மட்டும் அவன் தொலைக்கவே இல்லை. எல்லாமே நான் நம்புறேன், அதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில கிடைச்ச அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய ட்ரெஸ், இல்ல அப்படின்னா சகோதரருடைய அன்பு, தன்னுடைய வீட்டில இருக்கிற எல்லா சாப்பாடு, இது எல்லாமே மனுஷனால அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சோ மனுஷனால கொடுக்கப்பட்டதுனால மனுஷனால கொடுத்த எல்லாமே அவன் தொலைச்சிட்டான். ஆனா சொப்பனம் பார்க்கிற அபிஷேகம் என்கிறது மனுஷன் கொடுத்ததில்ல, அது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது. அவன் சின்ன வயசுலயே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது. அவங்க சகோதரர்களுக்கு யாருமே இல்லாத ஒரு மிகப்பெரிய அபிஷேகம், சொப்பனம் பார்க்கிற அபிஷேகம், சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற ஒரு அபிஷேகம். இன்றைக்கு காலை வேளையில இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களோட ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன அப்படின்னா, பிரதர் நீங்க எல்லாத்தையுமே தொலைச்சிருக்கலாம், பிரதர் சிஸ்டர் நீங்க எல்லாத்தையுமே தொலைச்சிருக்கலாம். பாஸ்டர் நான் சம்பாரிச்ச பணத்தை நான் தொலைச்சிட்டேன், பாஸ்டர் என்னுடைய பேர் புகழை நான் தொலைச்சிட்டேன், என் அம்மா வீடை நான் தொலைச்சிட்டேன், என் வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை நான் தொலைச்சிட்டேன். இன்னைக்கு அது என் கையில இல்லை. அது எவ்வளவு பாடுபட்டு நான் சம்பாரிச்சேன் தெரியுமா? அது எவ்வளவு பாடுபட்டு என் கையில வந்துருச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நான் நிக்கிறேன். ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே மகனே, நீ எல்லாத்தையும் தொலைச்சாலும் ஆண்டவர் உன் மேல வச்ச அபிஷேகத்தை நீ தொலைக்கவே இல்லை. நீங்க தொலைக்கவே இல்லை. ஏன்னா அந்த அபிஷேகத்தை உங்களால தொலைக்க முடியாது. அந்த அபிஷேகத்தை கொடுத்தது மனுஷன் இல்ல, அந்த ரட்சிப்பை கொடுத்தது மனுஷன் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, போட்டிருக்கிற அஸ்திபாரத்திற்கு மேல இன்னொருத்தர் அஸ்திபாரம் போடுறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டாரு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இல்ல பாஸ்டர், அபிஷேகத்தையும் தொலைச்சிட்டு தான் பாஸ்டர் இருக்கிறேன், ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை தொலைச்சிட்டேன், பாவம் பண்ணி தொலைச்சிட்டேன், அக்கிரமம் பண்ணி தொலைச்சிட்டேன். இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். அதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்க தொலைக்கல அப்படின்னு நீங்க கண்டுக்குவீங்க. ஆனா இந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில தொலையாம இருக்கிறதுனால என்றைக்காவது ஒரு நாள் இந்த அபிஷேகம் சத்துருக்குழு முன்னாடி உங்களை ஒரு பெரிய சாட்சியா கொண்டு வந்து நிறுத்துன்றத நீங்க மறந்துடாதீங்க. இந்த ஆண்டவருடைய அபிஷேகம் இவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தொலைச்சிட்டான். ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனம்ங்கிற அபிஷேகத்தை அவன் தொலைக்கவே இல்லை. நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அவன் தொலைச்சு போன அத்தனை ஆசீர்வாதங்களும், அவனுடைய கை விட்டு போன அத்தனை ஆசீர்வாதங்களும், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம் திரும்பவும் மீட்டு கொண்டு வந்துருச்சு. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம், உங்க மேல ஆண்டவர் பொழிந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், உங்க சின்ன வயசுல நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், உங்க சகோதரர்களை பார்க்கலாம், உங்களை மட்டும் ஸ்பெஷலா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களை மட்டும் இந்த பகுதியில கர்த்தர் வேறு பிரிச்சு உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது எல்லாமே உங்களை விட்டு போனாலும் உங்க தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் நிச்சயமாய் ஒரு நாள்
நீ இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வரும். நீங்கள் உங்க கைவிட்டு போன எல்லாவற்றும் திரும்ப கொண்டு வரும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அந்த அபிஷேகம் ஒரு நாளும் உங்களை அழிக்காது. அந்த அபிஷேகம் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த அபிஷேகம் ஒரு நாளும் உங்களுக்கு இல்லாம போகாது. காலங்கள் மாறினாலும், நாட்கள் மாறினாலும், வருடங்கள் தாண்டினாலும் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் நீ இழந்து போன சகலத்தையும் திரும்ப உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். திரும்ப நிச்சயமாய் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். சோ அந்த அபிஷேகத்திற்கு, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு அவ்வளோ பெரிய வலிமை உங்களுக்கு இருக்கிறது. நான் அடிக்கடி நினைப்பேன், உண்மையிலே அப்படிதான். சின்ன வயதிலே, சிறு வயதிலே ஆண்டவர் எனக்கு வைத்த அபிஷேகம், ஊழி அபிஷேகத்தை தான் ஆண்டவர் என் தலை மேல வச்சார். என்னுடைய கூட படிக்கிற தம்பிங்க, திருச்சபையில போற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சின்ன வயது, அது எப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது, நான் அந்த சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை, கிறிஸ்துமஸ் நடக்கும் பாருங்களேன். அந்த கிறிஸ்துமஸ் டைமும் அந்த 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒவ்வொரு வீட்டா கேரளன்ஸ் போவோம். கேரளன்ஸ் போய் ஏசாமியினுடைய பாட்டை பாடி அவங்களுக்கு வசனம் சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அந்த சின்ன வயசுல அப்ப நான் என்ன நம்புறேன்னா, அந்த சின்ன வயசுலே ஊழிய அபிஷேகத்தை என் தலை மேல ஆண்டவர் வச்சுட்டார். அதற்கு பிறகு அந்த ஊழிய அபிஷேகத்தை திரும்ப நான் நினைக்கவே இல்லை. எனக்கு படிப்பறிவு வரல, எனக்கு புத்தி வரல, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் வரல. அப்படியே ஒன்றும் இல்லாம இருந்தேன். எனக்கு அதை குறித்து ஒரு பெரிய தரிசனமே இல்லை. திரும்ப ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அப்படியெல்லாம் எதுவுமே வரல. ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன், அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? எனக்கு ஆண்டவர் எனக்குள்ள அந்த சின்ன வயதுல வைத்த அபிஷேகம் திரும்ப என்னை கத்துக்க வச்சு, என்னை திரும்ப பைபிள் காலேஜ் படிக்க வச்சு, என்னை சோதனைகளை தாண்ட வச்சு, இன்றைக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போயிருச்சோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் இந்த அபிஷேகம் திரும்பவும் எனக்கு ஒன்னொன்னா கொண்டு வர்றத என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்று ஆண்டவர் துக்கத்தோட இருக்கிற சிலரை பார்த்து பேசுறாரு. பிரதர், உங்களுக்கு எல்லாம் இழந்து போனதை குறித்து கவலைப்படாதீங்க. பிரதர், சிஸ்டர், எல்லாமே உங்களை விட்டு போனதை குறித்து, போனது போட்டு விட்டுருங்க. பணம் தானே போச்சு, விட்டுருங்க. பொருள் தானே போச்சு, விட்டுருங்க. ஆட்கள் தானே போயிட்டாங்க, விட்டுருங்க. மனுஷங்க போயிட்டாங்களா, விட்டுருங்க. கார் போயிடுச்சா, விட்டுருங்க, பரவாயில்ல. 2 வீலர் போயிடுச்சா, விட்டுருங்க, பரவாயில்ல. வேலை போயிடுச்சா, பரவாயில்ல. ஆனா உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் ஒரு நாளும் விட்டுறாதீங்க, ஒரு நாளும் விட்டுறாதீங்க. மற்றது எது உங்களுக்கு போகிறத குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் நம்புறேன், இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அவன் இழக்கிறதுக்கு ரெடியா இருந்தான். அப்பா வீட்டை இழக்கும் போது அவனுடைய மனசுல துக்கம் இருந்தா கூட சரி, ஓகே, எல்லாத்தையும் இழந்தான். ஆனா அபிஷேகத்தை இழக்கிறதுக்கு மட்டும் அவன் ஒரு நாள் விடவே இல்லை. போத்திபாருடைய மனைவி அவனுடைய வஸ்திரத்தை பிடிக்கும் போது கூட அவன் சொன்னது ஒன்னே ஒண்ணு, என் ஆண்டவர் என் தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. நான் இந்த மண்ணுக்காக, இந்த சரீரத்தினுடைய இச்சைக்காக நான் அபிஷேகத்தை மட்டும் இழக்க மாட்டேன், அபிஷேகத்தை மட்டும் இழக்க மாட்டேன். தன்னுடைய வாயினால ஒரு பாவம் செய்யல, அவன் ஒரு தவறும் செய்யல. எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் கூட அவன் ஆண்டவருக்கு விரோதமா பேசவில்லை. ஏன் அப்படின்னா என் அபிஷேகத்தை, அதான் பெர்க்மன்ஸ் கூட பாடும்போது ரொம்ப அழகா பாடுறாரு, காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவரிடத்துல நீங்க கெஞ்ச வேண்டியது, நீங்க போராட வேண்டியது, நீங்க பத்திரப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த விஷன், உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம், உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் நீங்க விட்டுறவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையை விட்டுறவே கூடாது. இன்னைக்கு அதுக்காக தான் இந்த ஜபம். ஒருவேளை அபிஷேகத்தை இழந்துட்டேன்னு யாராவது இருப்பீங்க அப்படின்னா, பாஸ்டர் நான் தப்பு பண்ணி இழந்துட்டேன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ராஜா யோசேப்புக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் நீங்க மாற்ற மாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு திரும்ப அந்த அபிஷேகம் வேணும்னு ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுங்க. அது போராடுங்க. அதான் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எப்படி போராடி வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படியாவது போராடி நீங்க ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளுங்க, வாங்கிருங்க. அபிஷேகத்தை இழந்துடாதீங்க, அபிஷேகத்தை இழந்துடாதீங்க.
அபிஷேகம் ரொம்ப முக்கியம். வாலிப தம்பி தங்கச்சி, ஒருவேளை இந்த சத்தியத்தை நீ கேட்பாயானால் இன்றைக்கு இருக்கிற மாயமான இந்த அன்பிற்காக, மாயமான இந்த உலகத்திற்காக, களியாட்டுகளுக்காக, வேசித்தனங்களுக்காக தயவு செய்து உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் இழந்துராதப்பா. ஏன் அப்படின்னா அடுத்த வருகிற காலத்துல உன்னை உயர்த்த போறதே இந்த அபிஷேகம் தான். உன்னை மற்றவங்களுக்கு முன்னாடி நிறுத்த போறதே இந்த அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் தான் லட்சத்துக்கு முன்னாடி உன்னை நிக்க வைக்கும். இந்த அபிஷேகம் தான் உன்னை பாட வைக்கும். இந்த அபிஷேகம் தான் உன்னை பிரசங்கம் பண்ண வைக்கும். இந்த அபிஷேகம் தான் ஜனங்களை உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். சோ அபிஷேகத்தை இழந்துராதப்பா, இழந்துராது. கேட்கலாமா? கையை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஆண்டவரே, என் தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் நான் இழந்துடக்கூடாது. என் தலை மேல வச்சிருக்கிற தரிசனத்தை மட்டும் நான் இழந்துடக்கூடாது. அதற்காக சத்துரு பல முயற்சிகளை எடுத்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். யோசேப்பினுடைய இந்த 4வது ஆசீர்வாதமாகிய இந்த ஆசீர்வாதம் எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை மட்டும் சாகிற வரைக்கும் நான் இழந்துடவே கூடாதுப்பான்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.